இன்டோரில் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற டேபிள், நம்ம உட்காந்து எழுதுகிறோம் இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணுறோன்னா அந்த டேபிள் மேலே செடி வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பிடிக்கும். அதுக்காகவே வைக்கப்பட்ட பிளான்ட்டு தான் இந்த டேபிள் பாம். இது பேர் வந்து டேபிள் பாம். பார்க்குறக்கு பனைமரம் இலை மாதிரி இருக்குது. இது பேர் டேபிள் பாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது நர்சரியில். ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஹாலில் இல்லை கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்க பகுதிகளில், ஜன்னல் ஓரத்தில், அந்த மாதிரி இடத்துலலாம் அழகாக குட்டியாக ஒரு பாட் செட் பண்ணி, இப்போ நிறைய அது ஃபேஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு பீங்கான் பாட்டோ இல்லை கண்ணாடி பாட்டோ ஒன்று செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து இதை அப்படியே கவரோடு வச்சு விட்டுறாங்க. அழகாக வந்துட்டுருக்குது. நீங்கள் இன்டோர் பிளான்ட் வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டேபிள் பாமை செலக்ட் பண்ணலாம். டேபிள் மேலே வச்சு வளர்க்கலாம், இல்லை எங்கே வேணாலும் வைக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல பச்சை பசேர்னு இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டோம்னா போதும், வாரத்தில் 2 தடவைக்கு. அப்புறம் கொஞ்சம் ஜன்னல் ஓரமாக வச்சிட்டோம்னா ஒன்றும் பெருசாக பராமரிப்பு தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெஸ்ட் இன்டோர் பிளான்ட்டுனால் இந்த டேபிள் பாம் சொல்லலாம். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நான் லிஸ்ட்டில் போடலைங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் உடனே ஆர்டர் வந்துடும், காலி ஆயிரும். எனக்கே ஒரு 10 பிளான்ட்டு தான் கிடச்சிது. அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இனி வர்ற கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நாசாவால் அங்கீகரிக்கப்பட்ட செடி. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த டேபிள் பாமை செலக்ட் பண்ணலாம் இன்டோர் பிளான்ட்டில். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.